திருமதி சிவசங்கரி அவர்களின் 47 நாட்கள். என்னடி பொண்ணே, மாப்பிள்ளையும் உன்னையும் விருந்துக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ணக்கூட அவகாசம் கொடுக்காம இப்படி திடுதிப்புன்னு கிளம்புறே. வீட்டுக்கு வீடு இதே புகார்தான். அமெரிக்காவில் மகாராணியாட்டம் குடுத்தனம் பண்ண போகிற, எங்களெல்லாம் நினச்சிக்கோ, மறந்துடாத என்றும், அர்ஜுனன் மாதிரி ஆம்படையான் வாய்ச்சிருக்கான், சமத்து கெட்டிக்காரின்னு பெயர் வாங்கணும் என்ன என்று வீட்டுக்கு வீடு புகழாரங்கள், புத்திமதிகள். கிளி போல கிராமத்திலேயே விளைய வந்துட்டு இருந்தேன், இனி நீ இல்லாமல் எங்களுக்கெல்லாம் வெறிச்சுன்னு போயிட போடுது என்றும், கண்காணாத தேசத்துக்கு போக போகிற, அம்மாவையும் அண்ணாவையும் விட்டுட்டு எப்படி குழந்தைய இருக்க போகிற என்றும் சிலர் அழுது மூக்கை சிந்தியும் விடை கொடுத்தனர். மாலை 4 மணி அளவில் டாக்ஸியில் குமார் வந்தான். சாமான்களை ஏற்றி பட்டம்மா, ஞானம், அவள் புருஷன் சந்துரு என்று ஒட்டுமொத்தமாக விசாலியின் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு வெள்ளியனூர் கிளம்பினான். ராத்திரி தடபுடலாய் டின்னர். வருவோரும் போவோரும் ஏக கூட்டம். பெண்ணை வெகு நாழிகை தன் அருகில் உட்கார வைத்து முகத்தை தடவி கையை பிடித்து கொண்டு பட்டம்மா அழுதாள், ஞானம் அழுதாள், சந்துரு கூட கண் கலங்கினான். விசாலியின் துக்கத்துக்கு முடிவே இல்லாமல் இருந்தது. என்னதான் அமெரிக்கா ஆசை, அன்பான கணவன் என்ற இனிமை நெஞ்சை துள்ள வைத்தாலும் பிறந்தகத்தாரை விட்டு பிரியும் துக்கம் அவளுக்கு முடியாமல் தான் இருந்தது. ஆதிச்சபுரத்தில் இரவு 8 மணிக்கு மேல் ஒரு வீட்டிலும் விளக்கேறியாது. அப்படி இருந்தாலும் 40 வாட் பல்ப் முணுக் முணுக்கென்று ஆகும். தெருமுனையில் பிள்ளையார் கோயிலுக்கு எதிரே டியூப் லைட் இரவு முழுவதும் ஒளிவிடும். அவ்வளவுதான். இங்கே மெட்ராஸ் ஏர்போர்ட் இரவு 9 மணிக்கு இப்படி ஜகஜோதியாய் திருவிழா கோலம் போட்டிருப்பதை பார்த்து லவுஞ்சில் ஒரு பக்கமாக அமர்ந்திருந்த தங்கையிடம் ஞானம் மெல்ல கேட்டாள், என்னத்துக்காக இப்படி இத்தனை விளக்கை எரிய விட்டு ராத்திரியே பகலாக்கியிருக்கா? அடி அம்மா, கண்ணை பறிக்குதே. இதுக்கே இப்படி சொல்கிறியேக்கா, அமெரிக்காவில் விளக்க அணைக்கவே மாட்டாளாம். அணைச்சி ஏற்றுனா ஆகிறத விட எரிஞ்சுட்டே இருந்தால் ஆகிற செலவு கம்மியா இவர் சொன்னார். ஞானம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனாள். மரகதபுரத்தில் அவள் புக்ககத்தில் முன்பகத்து அறைகளுக்குள் சமையல் கட்டுக்கும் தான் தலா ஒரு மங்களான மின்சார பல்பு. கிணற்றடி, தாழ்வாரம் இங்கெல்லாம் போக வேண்டுமானால் அரிக்கேன்லாந்தரை எடுத்தால்தான் வெளிச்சம். எந்த கருமையில் தேளி இருக்குமோ, பாம்பு பூராணி இருக்குமோ என்று பயந்து பயந்து கொண்டே தான் காலை வைப்பாள் ஞானம். அதிசயமாக விசாலியின் கணவர் வீட்டாரிடம் தன் நாட்டாமையை செலுத்தாது மட்டுமல்ல, ஓரளவுக்கு அனுசரணையுடனே தன் மாமியார்காரி நடந்து கொள்வது ஞானத்துக்கு சௌரியமாக இருந்தது. பணம் 10 செய்யவல்லவா? செய்திருக்கிறது. குமார் அவள் கணவனுக்கு டெரிகாட் ஷர்ட், அவளுக்கு நைலான் புடவை என்று சீமையிலிருந்து வாங்கி வந்ததை அளித்தது. தற்சமயத்துக்கு அவள் பெருமையை புக்ககத்தில் உயர்த்தியதுமல்லாமல் 4 நாட்களாய் விசாலியுடன் இருக்கவும் அவளை விமானம் ஏற்ற சென்னை வரும் அளவுக்கும் கூட அனுமதித்திருக்கிறது என்பது எத்தனை பெரிய விஷயம்! குமாரின் தந்தை, தாய், சந்துரு, இவள் ஆக எல்லோரும் கூட்டமாய்த்தான் வழி அனுப்ப வந்திருந்தார்கள். இப்போ கிளம்பினா உங்கள் ஊர் போய் சேர எத்தனை நாழியாகும்? ஏற்கனவே ஞானம் பலமுறை கேட்டதுதான். திரும்பவும் கேட்டாள். இங்கே இருந்து பம்பாய் போவோம், அங்கே பிளேன் மாற்றணும். அப்புறம் விசாலிக்கு கணவன் சொன்ன மற்ற ஊர் பெயர்கள் எல்லாம் நினைவுக்கு வரவில்லை. பம்பாய், குவைத், ஃப்ராங்க்ஃபர்ட், லண்டன் வழியாக நியூயார்க். நாங்கள் அந்த ஊர் மணிப்படி நாளைக்கு சாயங்காலம் தான் போவோம், குமார் சொன்னான். ரொம்பவும் புரிந்த மாதிரி ஞானம் கேட்டுக்கொண்டாள். ஒலிபெருக்கி வழியாக ஒரு பெண்ணின் குரல் பயணிகளை கிளம்ப தயாராக சொன்னது. நாழி ஆயிடுத்து, நாங்கள் போயிட்டு வரோம்மா. அம்மா உடம்பை பார்த்துக்கோ. ஸோ ரைட்டோ. சந்துரு வா. விசாலி உள்ளே. பொம்பளை ஒருத்தி நான் கைப்பை திறந்த காட்ட சொல்லுவா, உடம்பை தடவி பாப்பா. பயப்படாதே, உங்கள்கிட்ட துப்பாக்கி கத்தி எதுவும் இல்லைங்கிறத சோதனை பண்ணி தெரிஞ்சுப்பா. குமார் எழுந்து விட்டான். போயிட்டு வரேன் என்று மாமியார் மாமனரிடம் சொல்லிய பிறகு வரேன் சந்துருண்ணா என்றவள் விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள். அவர்கள் அழ, இவள் அழ, அழுது கொண்டே செக்யூரிட்டி வாசலை அடைந்தார்கள். நீங்கள் இங்கேயே நின்றுடணும், பேசஞ்சர் மட்டும்தான் உள்ளே வரலாம். செக்யூரிட்டி தடுத்து விட்டார். தோள்பட்டையில் ஒரு பையை மாட்டிக்கொண்டு இடது கையில் பிரீஃப்கேஸை பிடித்தவன் வலது கையால் விசாலியை அணைத்து, அசடு, மையெல்லாம் வரிகிற மாதிரியா அழுவா? எத்தனை பேர் ஜோடியாக வர்றா பாரு என்று சமாதானம் செய்து அவளை நடத்தி போனான். அவர்களை விமானத்துக்கு அழைத்து போக பஸ் தயாராக நின்றிருந்தது. ஏறி உட்கார்ந்தார்கள். அங்கே பாரு, அந்த பக்கம் அண்ணன் தெரிகிறான், சிரிச்சிட்டு கையாட்டு, அப்போ தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்கும்.
விசாலி கண்களை துடைத்து கொண்டாள். கணவன் சொன்னபோது அதேபோல் வாயெல்லாம் சிரிப்பாக அண்ணனை பார்த்து கை வீசினாள். போயிட்டு வரேன் என்று அவனுக்கு கேட்கும் என்கிற நினைப்பில் முணுமுணுத்தாள். பஸ் நகர்ந்தது. 707 விமானம் ஒன்று இறக்கை நுனியில் விளக்கு பளிச்சிட நின்று இருந்தது. அதன் அருகில் சென்று பயணிகளை பஸ் இறக்கிவிட்டது. அலுமினிய படிகளில் அவர்கள் ஏறினார்கள். விமானத்தின் நுழைவாயிலில் நீல புடவை உடுத்தி சின்னதாக கொண்டை போட்டு கண்களுக்கு மேல் கருநீலச் சாயமும் உதட்டில் ஆழ்ந்த இரத்த சிவப்பு சாயமும் பூசியிருந்த பெண்ணொருத்தி கைகளை கூப்பி வரவேற்றாள். உள்ளே ஜில்லென்று இருந்தது. குமார் போர்டிங் பாஸுகளை எடுத்து பணிப்பெண்ணிடம் நீட்ட அவர்களின் இருக்கையை காட்டினாள். நேரே போ விசாலி, கடைசியிலே இருக்கு நம்ம சீட். இதுதான். தோல்பை பிரீஃப் கேஸை தலைக்கு மேலிருந்த சின்ன அலமாரியில் வைத்துவிட்டு நீ ஜன்னல் கிட்டே உட்காரு, வெளியே பராக்கு பார்க்கலாம் என்று சொல்லி விசாலியை அமர்த்திவிட்டு தானும் உட்கார்ந்தான். சீட்டில் இருந்த பெல்ட்டை எடுத்து அவள் இடுப்பில் கட்டி தன் இடுப்பிலும் கட்டி கொண்டான். விசாலியின் முகம் வெளுத்து இருந்தது. கைகள் ஜில்லென்று இருந்தன. ரிலாக்ஸ் விசாலி, என்ன ஒன்றுமில்லை, பயப்படாதே என்று சொல்லி அழகாக புன்னகைத்தான். விமானத்தின் கதவுகள் சாத்தப்பட்டு மொய் என்ற ரீங்காரம் பலமாய் எழுந்து விமானத்தில் ஒரு அதிர்ச்சி உண்டாயிற்று. கைகளை மடியில் கூப்பி வைத்து கொண்டு அம்மா சொன்ன அறிவுரையின்படி அபதாம் அபகர்த்தாம் தாதராம் சர்வசம்பதாம் லோகாயி ராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம் என்ற ஸ்லோகத்தை அவள் திருப்பி திருப்பி மெதுவாக சொல்லத் தொடங்கினாள். அவள் ஸ்லோகம் சொல்வதையும் கைகளை கூப்பி பிரார்த்திப்பதையும் கண்ட குமாரின் உதடுகள் கேலி சிரிப்பொன்று எழுந்து மறைந்தது. 20வது நாள். விமானம் புறப்பட்ட பாதையின் மூலை கடந்து போய் ஒரு நிமிஷம் நின்றது. பெரிதாக தம் பிடித்து கொண்டு மேலே எண்ணுவது போல தம் என்ஜின்களை ஆக்ரோஷமாக கத்தவிட்டது. தடதடவென்று ஓடத் தொடங்கி கண் மூடி திறப்பதற்குள் கும் என்று மேலே ஆகாயத்தில் ஏறத் தொடங்கிவிட்டது. விசாலிக்கு தொண்டையை அடைத்தது. வயிற்றை பிசைந்தது. பயமாயிருக்கு என்றாள் குமாரின் பக்கம் திரும்பி. பயத்திலே ரசிக்க வேண்டியதை விட்டுடாதே. அங்கே பார், மெட்ராஸ் சிட்டி லைட்ஸ் ராத்திரி நேரத்தில் எப்படி ஜொலிக்குது பாரு. விசாலி பார்த்தாள். ஆஹா, இதென்ன அமாவாசை வானத்தை தலைகீழாக காலுக்கடியில் பார்ப்பது போல இது என்ன விந்தை! கருத்த பூமியில் மஞ்சளாய் வெள்ளையாய் சிவப்பாய், அம்மாடி எத்தனை விளக்குகள்! மெட்ராஸ் பரிய வைர நெக்லஸ் போட்டுட்ட மாதிரி என்ன ஜொலிப்பு! அழுகியே விசாலி மறந்தாள். ஜன்னலில் தலையை முட்டு கொடுத்து கொண்டு கண்ணை சுமுட்டாமல் தன் கீழே விரிந்த காட்சியில் மூழ்கி போய்விட்டாள். அவள் தலைக்கு மேல் இருந்த ஒரு குமிழிலிருந்து புஷ் என்று குளிர்காற்று திடீரென்று வீசத் தொடங்கியதும் நிமிர்ந்து பார்த்தாள். பிளேன் மேலே ஏறியாச்சு. சீட் பெல்ட்டை அவிழ்த்து விடலாம். குமார் அவள் பெல்ட்டை தளர்த்தினான். தன்னை சுற்றி பார்த்த விசாலி, எத்தனை மனுஷர்கள் தினுசு தினுசாக உடை உடுத்தி கொண்டு சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு, எத்தனை ஜாதி மனுஷர்கள் இத்தனை பேரையும் சுமந்துண்டு இந்த பிளேன் எப்படி மேலே பறக்குது! சாமான்கள் வேற கனம் தாங்காமல் பொத்துண்டு விழுந்துட்டா. விமான பணிப்பெண் பிஸ்கெட் கப்பன் சாசர் இருக்கும் தட்டை இவர்கள் முன் வைத்துவிட்டு போனாள். கொதிக்கும் காப்பி டிகாஷன் ஒரு கையிலும் பால் இன்னொரு கையிலும் எடுத்துக்கொண்டு வந்தாள். டீ ஆர் காஃபி ப்ளீஸ்? காஃபி என்றான் குமார். அவள் ஊற்றிவிட்டு நகர்ந்தாள். எத்தனை நாசுக்குடன் அந்த பெண் கொதிக்கின்ற காப்பியை பரிமாறினாள். தட்டில் இருந்த பேப்பர் பாக்கெட்டை கிழித்து சர்க்கரையை கொட்டி விசாலியின் காப்பி கலந்தான் குமார். குடித்தாள். தண்ணியாக இருக்கே, 2ஆம் ஜலத்திலே கலந்திருப்பாளோ? இது பர்குலேட்டர் காப்பி, இப்படித்தான் இருக்கும். அப்படின்னா ஃபில்டர் மாதிரி இன்னொன்று. விசாலி பிஸ்கட்டை தின்றாள். காஃபியை சுவைத்தாள். ஏன் வச்சுட்டே? மணி 10 இந்நேரத்துக்கு காஃபி குடித்தா எனக்கு தூக்கம் வராது. சற்று தயங்கிய விசாலி கணவனின் காதலில் இணங்கி, எனக்கு பாத்ரூமுக்கு போகணும் என்றாள். பின்னால் கைகளை காட்டி, அதோ 4 கதவு தெரியுது பாரு, அங்கேதான், போயிட்டு வா என்றான். விசாலி பார்த்தாள். வழிநடுக ஆண் பிள்ளைகள், சிகரெட் புகை. நீங்களும் வாங்களேன். குமார் எழுந்து கூட சென்று கதவை திறந்துவிட்டு, நான் சீட்டுக்கு போகிறேன், நீ வந்துடு என்று சொல்லிவிட்டு திரும்பிவிட்டான். அவன் உட்காரும் முன் அவளும் பின்னாலேயே வந்தாள். என்ன, தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு மெல்ல, அந்த ரூமுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, வழவழன்னு ஒன்றுமே புரியலை என்றாள். எழுந்த எரிச்சலை குமார் அடக்கி கொண்டான். மீண்டும் அவளோடு போய் பாத்ரூமில் குழாய் எது, டவல் எது, அது எங்கே இருக்கும், அதை தூக்கி எறும் இடம் எல்லாவற்றையும் விளக்கிவிட்டு, தண்ணீர் தரையில் கொட்டாதே, பேசினில் கை அலம்பினால் டவலாலே சுத்தமாக தொடச்சிட்டு வந்துடு.
அதுதான் மரியாதை என்று சொல்லிவிட்டு தன் இடத்திற்கு வந்தான். விசாலியின் அறியாமை, தெரியாத்தனம் அவனுக்கு கோபமூட்டினாலும் சிரிப்பொன்று சிரித்து அவன் தாங்க பழகி கொண்டிருந்தான். இந்த எளிமை அறியாமைக்காகத்தானே அவன் அவளை முக்கியமாக மணந்து கொண்டது. விசாலி வந்து அவனை தாண்டி தன்னிடத்தில் அமர்ந்து கணவனை பார்த்து வெட்கத்துடன் சிரித்தாள். டெம்பிள் பார்டர் போட்ட அகல மஸ்டர்டு பட்டு புடவை, மஸ்டர்டு ரவிக்கை, கைகளில் தங்க வளையல்கள், கழுத்தில் தாலி, தலையில் பூ, கருப்பு சாந்து பொட்டு, கண்களில் மை. விசாலியின் பவித்திரமான அழகு கண்ணை இழுக்கத்தான் செய்தது. அவளின் அறியாமைக்கு மட்டுமா குமார் அவளை மணந்தான்? இந்த அழகை ஆளும் ஆசைக்காகவும் தானே? அவள் சீட்டில் சாய்ந்து கொண்டாள். குமார் எழுந்து அலமாரியிலிருந்து ஒரு தலகாணியையும் சால்வையையும் எடுத்துக்கொண்டு வந்து, தூங்கு விசாலி, பம்பாய் வர நாழி இருக்கு என்றான். கண்ணாடி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் விசாலி. இருட்டில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக விளக்குகள் தெரிந்திடமே தவிர ஒன்றும் பார்க்கும்படியாக இல்லை. கண்களை மூடிக்கொண்டு தூங்கத் தொடங்கினாள். விசாலி தூங்கும் பொழுது ஒரு குழந்தை மாதிரி இருந்தாள். மாதிரி என்ன, குழந்தைதானே? தலையை நிமிர்த்தி மேல்விட்டு தேய்ச்சி உற்று நோக்கிய குமாருக்கு தன் திட்டம் கடுகத்தனையும் பிசகாமல் நடப்பது பெருத்த திருப்தியை கொடுத்தது. ஆகஸ்ட் மாதம் எழுந்த எண்ணத்துக்கு செப்டம்பரில் திட்டம் போட்டு டிசம்பரில் நிறைவேற்றியும் விட்டான். யாருக்கு நடக்கும் இப்படியெல்லாம் கரெக்டாக? காட், ஐ ஆம் லக்கி. எஸ், என் அதிர்ஷ்டத்துக்கு இன்று வரை என்ன குறைச்சல் என்று எண்ணும் பொழுது அவனுக்கு புன்னகைக்கு தோன்றியது. பிறந்த வீடு, ஊர் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய புத்தி, பள்ளி கல்லூரியில் அவன்தான் முதல். இந்த புத்திசாலித்தனத்தோடு கலகலவென்று யாரிடமும் பழகும் அவன் சுபாவமும் சேர்ந்து கொண்டதால் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டான். ஆர்கிடெக்சரில் டிகிரி வாங்கிய போது அமெரிக்காவில் உள்ள அடக்கமாட்டாத ஆசையின் பேரில் 4-5 யூனிவர்சிட்டிகளுக்கு மேல் படிப்புக்கு 7-8 கம்பெனிகளுக்கும் வேலைக்கும் எழுதி போட்டான். கிணற்றில் விழுந்த கல்தான். ஆனால் மிடில் ஈஸ்ட் நாடான மஸ்கட்டில் அவனை வேலைக்கு எடுத்துக்கொள்ள ஒரு நிறுவனம் முன் வந்தது. சின்ன வயதிலிருந்தே சந்தர்ப்பவாதியான குமார் கிடைத்த வேலையை விடுவான். மஸ்கட்டுக்கு போனான். கை நிறைய சம்பளம், ஏசி வீடு, கார் இத்தியாதிகளுக்கு பஞ்சமில்லை. ஆனாலும் குமாருக்கு சந்தோஷமில்லை. பர்தா போட்ட பெண்களும் பரந்த மணல் பிரதேசங்களும் வறட்சியான சீதோஷ்ணமும் அவனுக்கு பிடிக்கவில்லை. எண்ணி 8 மாதங்கள் மஸ்கட்டில் சிநேகம் செய்து கொண்ட அமெரிக்கர்களை தன் புத்தியாலும் சிரிப்பாலும் கவர்ந்து வெகு விரைவிலேயே அமெரிக்காவில் ஒரு உத்தியோகத்தை தேடிக்கொண்டான். நியூயார்க்கில் ஜாகை. அந்த வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது ஒரு தனி கதை. பணம், சௌகரியம், விருப்பம் போன்ற வாழ்க்கை. எதற்கு குறை? ஒன்றுமே இல்லை. அமெரிக்காவுக்கு போய் வருஷம் 2 ஆகையில் ஒரு சனி ஞாயிறு அதிகம் குடித்து அதிகமாக உல்லாசமாக இருந்து விட்டானோ என்னவோ, திங்கட்கிழமை தூங்கி எழுந்ததும் தலையை வலித்தது. ஒன்றுமில்லை என்று அசட்டையாக இருந்தவனுக்கு வலி விடாமல் இருக்கவே மறுநாள் தன் டாக்டருக்கு ஃபோன் பண்ணினான். டாக்டர் ஊரில் இல்லை என்றாள் செக்ரட்டரி. தலைவலியை பற்றி சொல்லி அவளிடமே வைத்தியம் கேட்டான் குமார். தலைவலி என்றால் எப்படியும் டாக்டர் உங்களை ஒரு ஸ்பெஷலிஸ்டிடம் அனுப்பியிருப்பார். நீங்கள் டாக்டர் வில்லியம்ஸை பாருங்களேன் என்றவள் அவர் ஃபோன் நம்பரை கொடுத்தாள். இவன் மூலம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு டாக்டர் வில்லியம்ஸை பார்க்க போனான். அவர் நல்ல பிராக்டிஸ் உள்ள டாக்டர் என்று வெளிப்படையாகவே தெரிந்தது. அமெரிக்காவில் வைத்தியர்களின் வருமானத்தை பற்றி சொல்லவும் வேண்டுமா? இவன் வரவேற்பறையில் காத்திருந்தான். இவனை தருவ வேறு இருவரும் அங்கு இருந்தனர். 4:30க்குத்தான் இவனுடைய அப்பாயின்மெண்ட். 4:35க்கு சாரி டு ஹாவ் கெப்ட் யூ வெயிட்டிங் என்று மன்னிப்பு கேட்ட பிறகு ரிசப்ஷனிஸ்ட் உள்ளே குமாரை அனுப்பி வைத்தாள். அறைக்குள் நுழைந்த குமாருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. டாக்டர் வில்லியம்ஸ். ஆண் இல்லை, பெண். வயது என்ன இருக்கும்? 38, 40 தெரியவில்லை. டாக்டர் இவனுடைய வலியை பற்றி கேட்டாள். பரிசோதனை செய்து பார்த்தாள். 1-2 டெஸ்ட்டுகளை எடுக்கச் சொன்னாள். மறுநாள் திரும்ப வந்து பார்க்கச் சொன்னாள். குமாருக்கு பயப்படும்படியாக ஒன்றுமில்லை. 2 நாட்கள் ரெஸ்டில் இருக்கச் செய்து ட்ராங்குலைசரும் மருந்தும் கொடுத்தாள். குமார் பழையபடி ஆகிவிட்டான். மறுவாரம் மியாமியில் ஒரு செமினாரில் டாக்டர் வில்லியம்ஸ் பேசியதை டிவி நிகழ்ச்சியில் பார்த்தான். பிரபலமாகி வரும் அமெரிக்கன் நரம்பியல் டாக்டர்களில் வில்லியம்ஸ் ஒருத்தி என்பது அவனுக்கு புரிந்தது. ஒரு சனிக்கிழமை லிங்கன் சென்டரில் சிம்பனி கேட்கப் போயிருந்த பொழுது லவுஞ்சில் டாக்டரை சந்தித்தான். அவள் கூட ஒரு தாடிக்காரன். அவனை ஞாபகம் வைத்திருந்தாள். ஹலோ டாக்டர் என்றான் குமார். ஓ ஹலோ தேர் என்றாள் அவள். என்னை ஞாபகம் இருக்கிறதா? போன மாதம் உங்களை பார்க்க பேஷண்ட்டாக வந்திருக்கிறேன். ஐ ரிமெம்பர்.
டாக்டர் வில்லியம்ஸ்க்கு அபூர்வமாக கிடைக்கும் ஓய்வில் சங்கீதம் கேட்பது ரொம்பவும் பிடிக்குமாம். கூடவே அவனுடன் இருந்த டாக்டர் ஜெர்கின்ஸை இவனுக்கு அறிமுகப்படுத்தினாள். உங்களுக்கும் சங்கீதத்தில் ஈடுபாடு உண்டா என்று கேட்டாள். சங்கீதமாவது மண்ணாங்கட்டியாவது. நண்பன் ஒருவன் இழுத்தடித்தான், வந்தேன் என்றான். அதுதான் உண்மை என்றாலும் குமார் அதை சொல்லிவிடவில்லை. ஆமாம் என்று அடக்கமாக கூறினான். அதற்கப்புறம் யாரோ சொல்லிக் கொடுத்தது போல மீண்டும் எதேச்சையாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே டாக்டர் வில்லியம்ஸை சந்தித்தான் குமார். ஓ, த வேர்ல்ட் இஸ் ரியலி ஸ்மால் என்று சிரித்தான். இவனை கண்டதும் அவள் டாக்டர் வில்லியம்ஸ்க்கு இந்தியன் கறி கோழி என்றால் ரொம்ப பிடிக்குமாம். முடிந்த சமயத்தில் எல்லாம் இந்த உணவு விடுதிக்கு வந்து ஒரு கை பார்க்க தவற மாட்டாளாம். குமாரும் தனியாக வந்திருந்ததால் மே ஐ சிட் வித் யூ என்று அவனுடைய அனுமதியை கேட்டு உட்கார்ந்து கொண்டாள். பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள். அவன் இந்தியாவை பற்றி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவன் பதில் சொன்னான். சாப்பாடு முடிந்ததும் ஸோ நைஸ் டு ஹாவ் மெட் யூ என்று சொல்லி அவனிடம் விடைபெற்று சென்றாள். 4 நாட்கள் ஆனதும் எனக்கு இந்தியர்களே எல்லாம் பிடிக்கும். அவர்களின் பழகும் தன்மை, சட்டென்று பழகும் சுபாவம் எல்லாமே என்னை கவர்ந்த விஷயங்கள் என்று டாக்டர் சொல்லியிருந்தது நினைவுக்கு வர குமார் வலிய அவளுக்கு ஃபோன் செய்து அந்த சனிக்கிழமை இரவு அவனுடன் இந்திய விடுதிக்கு சாப்பிட வர அவளுக்கு இயலுமா என்று கேட்டான். என்னை டாக்டர் என்று அழைக்காதே, என் பெயர் லூசியா என்று அவள் சொன்னதும் அப்போதுதான் இந்த உணவு விடுதியை காட்டிலும் நான் நன்றாக சமைப்பேன் என்று குமார் சொன்னதை பிடித்து கொண்டு நாளை ராத்திரி என் வீட்டுக்கு நெருபுத்தி காட்ட வாயேன் என்று அவள் அழைத்ததும் அப்பொழுதுதான் 21வது நாள். பம்பாயில் இருந்து ஜம்போவில் பயணம். ஒரு பெரிய பங்களா மாதிரி இருந்தது விமானம். நூற்றுக்கணக்கில் ஜனங்கள், ஜகஜவென்று கல்யாண வீடு போல. நடுநிசி தாண்டி புறப்பட்ட விமானம் குவைத்தில் இறங்கி மீண்டும் புறப்பட்டதும் பிரேக்ஃபாஸ்ட் பரிமாறத் தொடங்கினார்கள். தட்டில் பொட்டலம் பொட்டலமாக என்னென்னவோ. இதெல்லாம் என்ன? குமார் சொன்னான். ரொட்டி ஏன் இப்படி முடிச்சா இருக்கு? இதுக்கு பேர் ரோல். இதுவும் ரொட்டி தான், சாப்பிடு. விசாலிக்கு ரொட்டி பிடிக்கும். நிறைய வெண்ணெய் ஜாம் போட்டு கொண்டு வந்து சுவைத்து உண்டாள். இது என்ன? சீஸ். அப்படின்னா வெண்ணெய் மாதிரி பாலிலிருந்து தயார் பண்ணுறது. அதனை ஒரு கடி கடித்தாள் விசாலி. அவளுக்கு பிடிக்கவில்லை. ஐயோ, நாத்தமானா இருக்கு, புளிக்கிறதே. அவள் வைத்து விட்டாள். பழத்தை சாப்பிட்டு காஃபியை குடித்தாள். அடுத்து எந்த ஊர்? பிராங்க்ஃபர்ட். இது ஜெர்மனியில் இருக்கு. நன்றாக முடிந்து விட்டதால் விசாலி ஜன்னலுக்கு வெளியில் பார்க்க தொடங்கினாள். கண்ணு கிட்டிய வரை மணல் பிரதேசங்கள், திட்டு திட்டாக மேகங்கள், கடலுக்கு மேலும் மலைகளுக்கு மேலும் விமானம் பறந்ததை காணும் பொழுது அவளுக்கு நம்புவது கஷ்டமாக இருந்தது. பிராங்க்ஃபர்ட்டில் விமானம் நின்றதும் ஏர்போர்ட்டுக்குள் இறங்கி போக அனுமதித்தனர். விமானத்தின் கதவோடு ஒரு கூண்டை பொருத்தி அது வழியாக கட்டடத்துக்குள் பயணிகளை போகச் சொன்னார். சென்னை பம்பாய் ஏர்போர்ட் மாதிரி இல்லாமல் இது பிரம்மாண்டமாக புது தினுசாக இருந்தது. மாடிப்படி ஒன்று நகர்ந்து கொண்டே போனது. எல்லோரும் ஏறி மேலே போனார்கள். என்னது இது? விசாலிக்கு ஒரே ஆச்சரியம். எஸ்கலேட்டர். வா போகலாம். எனக்கு பயமாக இருக்கு. சே, நான் தான் கூட இருக்கேனே, என்ன பயம்? மெல்ல காலை ஒரு படியில் வைத்த பொழுது அது காலை இழுத்து கொண்டு போன மாதிரி இருந்தது. கைப்பிடியை பிடித்தாள். அதுவும் நகர்ந்தது. அவளை தடுமாற வைத்தது. விழப்போன அவளை குமார் பிடித்து கொண்டு சிரித்தான். விசாலிக்கும் சிரிப்பு வந்தது. கொஞ்சம் நடந்ததும் நீளமான வராந்தா. தரையில் ஒரு பகுதியே நகர்ந்து கொண்டிருந்தது. இது மூவிங் காரிடார். அந்த கோடிக்கு போக நடக்க தேவையில்லை. இங்கே ஏறி நின்றாலே போதும். ஏறி போனார்கள். முடிவில் பெரிய ஹால், நிறைய கடைகள், வெள்ளை வெள்ளையாய் மனிதர்கள், புரியாத பாஷை. இவர்கள் அறைக்குள் நுழைந்த பொழுது கதவுகள் தானாக தாளிட்டு திறந்து வழிவிட்டு பின் மூடிக்கொண்டன. விசாலிக்கு பேச்சு கூட எழவில்லை. இது என்ன கூத்து? மாயா பஜார் சினிமாவில் வர்ற மாதிரி. ஃபிலிம் ரோல் ஒன்று வாங்கி விசாலியை பல இடங்களில் நிற்க வைத்து ஃபோட்டோ எடுத்தான் குமார். ஜெர்மன் சாக்லேட் தின்று பார் என்று வாங்கி கொடுத்தான். ஒவ்வொன்றும் ஒரு புஸ்தகம் மாதிரி பெரிதாக இருந்தது. பயணத்தின் அடுத்த இடமான லண்டனில் கொஞ்சம் இளைப்பாறிவிட்டு நியூயார்க்கை நோக்கி விமானம் பறக்கத் தொடங்கியதும் சாப்பாடு கொடுத்தார்கள். வேகாத அரிசியும் மசாலா கூட்டும் விசாலிக்கு பிடிக்கவே இல்லை. ரொட்டி, வெண்ணெய், பழங்களை சாப்பிட்டுவிட்டு மற்றவர்களை தொடக்கூட மறுத்து விட்டாள். குமார் சாப்பிட்ட தட்டிலிருந்து வித்தியாசமாக இருந்தது. உருண்டை உருண்டையாய் சிகப்பாய். என்ன அது? நான்
நான் வெஜிடேரியன் சாப்பாடு இது. அப்படின்னா மாமிசம். என்னது, நீங்கள் அதெல்லாம் சாப்பிடுவேளா? அந்த ஊரில் இதெல்லாம் சகஜம். விசாலி, நீ கூட கொஞ்ச நாளில் சாப்பிட ஆரம்பிச்சிடுவ. சி, நான் மாட்டேன்ப்பா. விசாலி அருவருப்புடன் முகத்தை சுளுக்கி கொண்டு விட்டாள். இந்தியாவில் இருந்தவரை தன் விருப்பு வெறுப்புகளை கட்டுப்படுத்தி இருந்த குமார் இனி கொஞ்சம் கொஞ்சமாக விசாலி விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்ததால் வேண்டுமென்றே நான் வெஜிடேரியன் சாப்பாட்டையும் ஒரு பாட்டில் ட்ரிங்கையும் தன் முன்னால் வைத்து கொண்டிருந்தான். விசாலி இப்பொழுது முகத்தை சினுங்கினால் என்ன, போக போக பழகிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தானே அவை. விமானத்தில் சினிமா காட்டத் தொடங்கினார்கள். புரிந்ததோ இல்லையோ, விசாலி ஆர்வத்துடன் பார்க்க முற்பட்டாள். இதே படத்தை லூசியாவுடன் ஒருமுறை தியேட்டரில் பார்த்திருக்கின்றான். ஏன், பின்னர் ஒரு சமயம் டிவியில் கூட பார்த்து விட்டான். அதனால் இப்பொழுது பார்க்க விருப்பம் இல்லாதவனாக தூங்குவது போல் கண்களை மூடிக்கொண்டான். லூசியாவை நினைக்கும் பொழுது அவன் மேல் கொண்டிருந்த அதீதமான பிடிப்பு, பொசசிவ்னஸ் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு வினாடி உடம்பு குலுங்கியது. திட்டப்படி இத்தனையும் நடந்த பிறகு என்னத்திற்காக கவலைப்பட வேண்டும்? எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் ஸ்மூத்லி. பின்பென்ன? லூசியாவின் வீட்டுக்கு அவன் முதல் முறையாக போன பொழுது சமையலில் கெட்டிக்காரன் என்று நிரூபித்தான். 3ஆம் முறை போன பொழுது அவளுடைய மனதை உடம்பை திருப்தி செய்வதிலும் தான் பலே கெட்டிக்காரன் என்பதை நிரூபித்தான். அழகான துடிப்பான எத்தனையோ இளம்பெண்களை தன் வசம் இழுக்கச் செய்யும் ஆகர்ஷண சக்தி தன்னிடம் இருப்பதை குமார் கண்கூடாக அனுபவித்ததுண்டு. 2 வருட நியூயார்க் வாழ்க்கையில் அவன் ருசிக்காத பெண்களா? பின் லூசியாவை தொடர்ந்து சந்தித்து அவளுடன் குடித்தனம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? லூசியா அவனை விட வயதானவள். பிரமாதமான அழகோடு சேர்த்தி இல்லை. சொல்லப்போனால் அவள் கைகளில் உள்ள பழுப்பு புள்ளிகள் அவனுக்கு பிடிக்காதவை கூட. பின் எதற்காக இந்த நட்பு தொடர வேண்டும்? குமார் யோசித்ததில் அவனுக்கு காரணம் புரிந்தது. லூசியா சின்ன வயதிலேயே முன்னேறிவிட்ட டாக்டர், படித்தவள், நிறைய சம்பாதிப்பவள். முக்கியமாக அவள் தனிமையை விரும்புவதும் அதிகமாக சமூக கேளிக்கைகளில் கலந்து கொள்ளாமல் சாதாரண ஆசாபாசங்களுடன் வாழாமல் இருந்ததும் அவளிடம் ஒரு கவர்ச்சியை குமாருக்கு உண்டாக்கி தன்னிடம் மயங்குபவளாக இவளை செய்வது தன் ஈகோவுக்கு ரொம்ப முக்கியம் என்கின்ற துடுப்பில் அவளை தொடர்ந்து சந்தித்து தன்னை திருப்திப்படுத்தி கொண்டது அவனுக்கு புரியவே செய்தது. ஈகோவை திருப்தி செய்வதில் ஆரம்பித்த இந்த நட்பு எப்பொழுது திசை மாறியது? அவர்கள் பழகத் தொடங்கிய சில மாதங்கள் ஆன சமயத்தில்தானே லூசியா தன்னை பற்றி ரொம்பவும் சொல்லாவிட்டாலும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாள். அவளுடைய தந்தை சிகாகோவில் பெரிய ஸ்டாக் மார்க்கெட் புள்ளியாக இருந்தவர். இப்போது இல்லை. அம்மா மட்டும் உண்டு. கூட பிறந்தவர்கள் யாரும் அவளுக்கு கிடையாது. இதெல்லாம் குமாருக்கும் தெரியும். அப்பா அம்மாவின் படங்களை அவள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திருக்கின்றான். லூசியா பணக்காரி என்பதை அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டை பார்த்ததுமே நன்றாக உணர்ந்து கொண்டான். பார்க் அவென்யூவில் லட்சாதிபதிகள் மட்டுமே வாழ தகுதியுள்ள அந்த 70 மாடி கட்டடத்தில் அவளுடைய சொந்த அப்பார்ட்மெண்ட் இருந்தது. வீட்டில் ஒவ்வொரு பொருளும் கஸ்டம் மேடு. சாப்பாட்டு தட்டுகள், கிண்ணங்கள் எல்லாமே அசல் வெள்ளி. நெருக்கமாக பழகத் தொடங்கிய பிறகு இவனும் பிராட்வே நாடகங்கள், மற்ற இடங்களுக்கு எப்போதாவது அவனுடன் போகத் தொடங்கினான். ஆனால் செலவுக்கு குமாரின் பணத்தை தொட மறுத்தாள் லூசியா. குமாரின் பிறந்தநாள் வந்த பொழுது அமர்க்களப்படுத்தி விட்டாள். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இரவு விருந்து, ராயல் சல்யூட் குமாருக்கு பிடிக்கும் என்பதால் அதுவும் சோடாவும் தயாராக இருந்தன. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டார்லிங் என்று சொல்லி தன் பரிசை நீட்டினான். ஒரு ஜதை வைரம் பதித்த கப்ளிங்ஸ். இதெல்லாம் கூட குமாரின் உள்ளத்தில் பெரிய சலனங்களை ஏற்படுத்தவில்லை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்த்துவிட்டு வரலாம், நீயும் வாயேன் என்று சொல்லி அழைத்து போன போது அப்போதுதான் குமார் மாறிப்போனான். சிகாகோவை அடுத்துள்ள சுற்றுப்பகுதியில்தான் அவளுடைய இல்லம் இருந்தது. பணக்காரர்கள் வாழும் இடம் என்பதால் குமாருக்கு பார்த்த மாத்திரத்திலேயே அது புரிந்தது. பல ஏக்கர்களுக்கு நடுவில் அமர்ந்திருந்தது அந்த வீடு. சுற்றிலும் பச்சை புல்வெளிகள், பூத்து குலுங்கும் பெரிய பெரிய மரங்கள், அழகான தோட்டம், பின்னால் நீச்சல் குளம். போய் இறங்கியதுமே அசந்து போய்விட்டான் குமார். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி லூசியாவா? இது மட்டுமல்ல, இன்னும் இதுபோல் பல சொத்துக்களும் லூசியாதான் ஒரே வாரிசு என்று வெகு சீக்கிரத்திலேயே அவன் புரிந்து கொண்டான்.
பாரிசவாயி தாக்கி படுத்து கிடந்த அவள் தாய், குமாரே, என் சிநேகிதன் என்று அறிமுகப்படுத்திய பொழுது அவன் மகிழ்ந்தான். தாய் ஏற இறங்க பார்த்தாள். மெல்ல சிரித்து ஹாப்பி டு மீட் யூ என்றாள். அவ்வளவுதான். அன்று இரவு உறவுக்கு பின் புல்வெளியில் உலாவச் சென்ற பொழுது தன் மனதை திறந்து பேசினாள் லூசியா. சின்ன வயதில் தான் ஜிம் என்பவனை காதலித்ததையும் அவன் வியட்நாம் யுத்தத்தில் இறந்து போனதையும் அதன் பின் உலக வாழ்க்கையை வெறுத்து டாக்டர் பணியில் முழு மனசுடன் ஈடுபட்டதை பற்றியும் சொன்னாள். தன் தந்தையை பற்றி பேசினாள். அவருடைய ஆகிருதியை, அன்பை, சிரித்தபோது கண்கள் சிரிப்பதை, அவர் இல்லாமையே வெகுவாக தான் உணர்வதை பற்றியும் பேசினாள். தன் தந்தை தனக்கு விட்டு போயிருக்கும் சொத்துக்களை பற்றி சொன்னாள். லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள தங்கள் வீட்டை பற்றியும், கம்பெனிகளில் உள்ள ஷேர்களை பற்றியும், பேங்கில் உள்ள பணத்தையும் பற்றி சொன்னாள். குமார் வாயை திறக்கவே இல்லை. லூசியா ஒரு மில்லியனரஸ், நம்மூர் கணக்குப்படி ஒரு கோடீஸ்வரி என்பதை அவன் புரிந்து கொண்ட பொழுது பூம் என்ற இறைச்சலுடன் அவன் மனதில் பேராசை ஒலிக்கத் தொடங்கியது. லூசியாவின் அம்மா 6 மாதத்தில் இறந்து போனாள். அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டை பூட்டி வைக்க அவன் மனது கேட்கவில்லை. அவள் மனதும் கேட்கவில்லை. சபர்ப் வீட்டில் இருந்து கொண்டு சிகாகோ டவுனில் உள்ள பிராக்டிஸை வைத்து கொண்டாள் என்ன என்று அவள் யோசித்தாள். டவுட்டனில் ஒரு பிரபல ஆஸ்பத்திரியும் சிகாகோ யூனிவர்சிட்டியும் அவளின் சில ஆராய்ச்சிகளுக்கு எல்லா சௌகரியங்களும் பண்ணி கொடுப்பதாக ஆசை காட்டின. குமாரிடம் இது பற்றி விவரமாக பேசிய அவள் முடிவில், உன்னோடு பழகிய இந்த ஒரு வருடத்தில் வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தம் தருகிற மாதிரி நான் நினைக்கின்றேன். ஆண்களை அதிகம் நெருங்க விடாமல் இருந்தவள் உன்னிடம் மட்டும் எதனாலும் மயங்கி போனேன் என்று யோசனை செய்தேன். குமார், நீ சிரிக்கும் பொழுது உன் கருப்பு கண்களும் சிரிக்கின்றதே, அதில் நான் என் அப்பாவை பார்ப்பதை பற்றி உனக்கு சொன்னதில்லையே. இன்று சொல்லுகிறேன். உன்னை என் கூடவே வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இல்லை, வெறி என்னுள் அதிகம் பரவி இருக்கிறது. இது சாத்தியமா குமார் என்றாள். தானாக வலிய இவரிடம் இந்த பேச்சை எடுத்தாள். அதற்கு எந்த மாதிரியான வரவேற்பு இருக்கும் என்று புரியாததால் இது நாள் வரை சும்மா இருந்த குமார் தான் அப்பட்டமான ஆண்மகன் என்பதை லூசியாவுக்கு நிரூபிப்பதைப் போல, ஐ ஹவ் பீன் வாண்டிங் டு ஆஸ்க் யூ திஸ் வில் யூ மேரி மீ லூசி என்றான் அமெரிக்க பாணியில். நீ என்னை விட 8 வயது சின்னவன், பரவாயில்லையா? மனசு முக்கியம் லூசி, வயசு அல்ல. உன் பெற்றோர் என்ன சொல்லுவார்கள்? நிச்சயம் தடுப்பார்கள். ஆனால் என் மனதில் சந்தோஷம்தானே எனக்கு முக்கியம். அவர்களுக்கு தெரிவிக்காமல் இருப்பதுதான் நான் செய்யும் உதவி. ஆக குமார் லூசியாவின் கல்யாணம் எளிமையாக நடக்க நிச்சயமானது. 21வது நாள். ஆரம்ப நாளில் இருந்தே சக இந்திய நண்பர்களுடன் குமார் நெருக்கமாக நட்பை வளர்த்து கொண்டிருக்கவில்லை. தன் நடவடிக்கைகளை பற்றிய செய்தியை நண்பர்கள் மூலம் இந்தியாவுக்கு சென்று விடலாம் என்ற பயம் ஒரு காரணம். அமெரிக்க நண்பர்களை அவனுக்கு இந்தியர்களை விட அதிகம் பிடித்தது இன்னொரு காரணம். இந்த பழக்கத்தின் காரணமாக தன் திருமணச் செய்தி இந்தியாவுக்கு தெரிந்துவிடும் என்ற பயம் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. மேலும் புது ஊரான சிகாகோவுக்கு போகப் போகிறான். அங்கு இவனை யாருக்குமே தெரியாது. திருமணத்துக்கு முன் குமார் தானே லூசியாவிடம் ஒரு நாள் பேச்சு கொடுத்தான். உன்னோடு என்னால் உடனடியாக சிகாகோவிற்கு வர இயலும் என்று தோன்றவில்லை லூசி. அங்கு எனக்கு சரியான வேலை கிடைத்த பிறகுதான் என்னால் வர முடியும். லூசியா நெருங்கி வந்து அமர்ந்து அவன் கைகளை கோர்த்து கொண்டு பதில் சொன்னாள். நானே இது பற்றி உன்னிடம் பேச நினைத்தேன் குமார். ஒன்று சொல்வேன், தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டாயே? குமார் மாட்டேன் என்றான். நீ எதற்காக ஒருவரிடம் கை நீட்டி வேலை பழக்க வேண்டும்? சொந்தமாக தொழில் செய்யலாம் அல்லவா? அந்த ஆசை உனக்கு உண்டு என்று என்னிடம் சொல்லி இருக்கின்றாயே, அதை செய்தால் என்ன? முன்பொரு முறை குமார், எனக்கு தனியாக தொழில் செய்து சுதந்திரமாக இருக்க ஆசை, ஆனால் அது நடக்குமா என்று கேட்டதை நினைவு வைத்து கொண்டு லூசியா பேசினாள். மூலதனத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். சிகாகோவுக்கு போனதும் ஒரு நல்ல இடமாக பார்த்து உன் தொழிலை தொடங்கலாம். வேண்டிய உதவிகளை நான் செய்கிறேன். என்னிடம் இருக்கும் பணம் எல்லாவற்றும் உனக்கு சொந்தம்தானே என்று அவள் விவாதம் செய்த பொழுது மனதில்லாமல் சம்மதிப்பு போல குமார் சரி என்றான். குமார் லூசியா கல்யாணம் நடந்தது. இப்பொழுது 3 வருடங்கள் ஓடிவிட்டன. டாக்டர் தொழிலில் பிரமிக்கும் தினசில் லூசியா முன்னேறிவிட்டாள். நல்ல பெயர், எக்கச்சக்கமாக பணம், அதற்கு ஏற்ப ஓய்வு ஒழிச்சல் இல்லாத வேலை.
ஆனால் குமார் லூசியா அழைத்து கொடுத்த அவள் அமைத்து கொடுத்த ஆஃபீஸில் நானும் வேலைக்கு போகிறேன் என்று பேர் பண்ணி கொண்டிருக்கின்றான். கவலை, பொறுப்பில்லாத வாழ்க்கை. இந்த 3 வருடங்களில் லூசியாவின் புகழையும் பண ஓட்டத்தையும் பார்த்து சந்தோஷித்த குமார் அதே சமயத்தில் மாபெரும் பூதமாக தன்பால் வளர்ந்துவிட்ட அவளின் காதலையும் கண்மூடித்தனமான பிரேமையும் நினைத்து சங்கடப்படச் செய்தான். 3 வருடங்களுக்கு முன்னால் குமார் இத்தனை மோசமில்லை. லூசியாவின் பணம் அதுதான் அவனை கெடுத்து விட்டது. எடுக்க எடுக்க வற்றாத ஊற்று மாதிரி. அது என்ன செல்வம்! லூசியாவின் அப்பன் பலே கெட்டிக்காரனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். பெண்ணின் எதிர்காலத்தை ஆழ்ந்து சிந்தித்து ஏற்பாடு செய்துவிட்டே போயிருந்தார். கல்யாணமான சில மாதங்களிலேயே குமார் அதிக கவனிப்பினாலும் அன்பினாலும் தன்னை பரிபூர்ணமாக இழந்துவிட்ட லூசியா அவள் சம்பந்தப்பட்ட பேங்க் கணக்குகளை எல்லாம் ஜாயிண்ட் அக்கவுண்டாக மாற்றிவிட்டாள். எத்தனை வேண்டுமானாலும் நினைத்த பொழுது குமார் எடுத்து செலவு பண்ணலாம். அத்தனை சுதந்திரம். அவளுடைய டாக்டர் தொழிலில் வருமானம் அருவியாக கொட்டியது. தொட்ட இடங்களில் எல்லாம் பணம் நிரம்பி வழிந்ததால் கணக்கு பார்த்து செலவு செய்வதையோ, ஏன் இந்த உபரி செல்வு என்று கேட்பதையோ அவள் பழக்கமாக்கி கொள்ளவில்லை. சும்மா சொல்லக்கூடாது. குமார் அவளை பொறுத்தவரை ஒரு இதமான கணவனாக நடப்பதை வெகு சிரத்தையுடன் செய்து வந்தான். லூசியாவுக்கு காஃபி கலந்து கையில் கொண்டு வந்து கொடுப்பான். நேற்று தலைவலி என்றாயே, தேவலையா என்று மறுநாள் மறக்காமல் கேட்பான். லூசியாவுக்கு பிடித்த இந்தியன் சிக்கன் கறியை செய்து அவள் கிளினிக்கிலிருந்து திரும்பும் பொழுது சுட சுட பரிமாறுவான். லூசியா, உனக்கு இந்த நிறம் ரொம்பவும் நன்றாக இருக்கிறது என்பான். அவள் சிகை அலங்கார நிலையத்துக்கு போய் வந்தால் வந்திறங்கும் பொழுது அவளை ஊன்று பார்த்து பியூட்டிஃபுல் என்பான்.